சங்குமதி திருவடி பாதங்களுக்கு என்றைக்கும் சுகத்தோடு வாழ் அம்மா. இருந்தாலும் என்ன திருமணம் செய்த நாள் என்ன தேடி நீங்களும் வந்தது. உன்னை தேடி நானும் வந்ததில்லை. என்னை தேடி வந்திருக்கிறாயி. அதாவது என்னைக்கு பார்க்காத தங்கை என்று பார்க்கிறோமே அப்படி என்று சந்தோஷமா இருக்கக்கூடிய அதாவது ஐவில் கொஞ்சம் பாண்டவர்களும் அதாவது முகம் சோர்ந்து வாடாத திருமுகம் வாடி இருக்கு. உங்களுடைய சோறாத திருமுகம் சோர்ந்து இருக்குது. என்ன காரணம்? அம்மா தம்பி வீமஜனாகப்பட்டவர் ஏராள நேர்களுக்கு நெல்லூர் பட்டணம் போனார். நெல்லூர் பட்டணம் சென்று ஆரவல்லி மாதர்கள் இடத்துல அடிமையாயிட்டாரு. அதனால அடிமையான வீமஜானும் தப்பிச்சு வந்துட்டான். கள்ள கருவனை போல் உன் தம்பி தப்பிச்சு வந்துட்டாப்பா தர்மராஜர. அனுப்பினால் வீமஜானனை அனுப்பு, இல்லனா என் நாட்டுக்கு கப்பத்தை கட்டுங்கிறா. அதனால நாங்க பொருத்தம் பார்த்தோம். ஆரவல்லி ஜெயம் பெற யாருக்குமே பொருத்தம் இல்ல. அல்லிமுத்து பிறக்கணும், ஆரவல்லி கோட்டை அழியணும்னு இருக்குது. அதனால அல்லிமுத்து அனுப்பி வைத்து அந்த பந்தயத்தை ஜெயித்து எங்க பாண்டவர்களை மீக்கிற வழி பார்க்கணும். அண்ணா அண்ணனுக்கு தங்கை காக்க வேண்டும். இருந்தாலும் அண்ணனாகப்பட்ட சகாதேவன் அதாவது தனுர்வேதம் கற்றவர்கள். என்னைக்கும் தனுர்வேதம் பொய்யாகாது. அதாவது அல்லிமுத்து பிறக்க ஆரவல்லி கோட்டை அழியணும் என்று இருக்கிறது. அண்ணா அதாவது மிக்க மகிழ்ச்சியாகும். அதாவது என் கணவராகப்பட்ட போர் மன்னன் வீட்டுக்கு வந்தால் 6 மாதம், கானகம் சென்றால் 6 மாதம். ஆனா இப்பொழுது அதாவது கானகத்துக்கு வேட்டையாட சென்று விட்டார். ஆனா வருவதற்கு 6 மாத காலம் ஆகும். இருந்தாலும் அதாவது இந்த ஆரவல்லியால 3 சொல்லு மந்திரம் 6 சொல்லு மந்திரம் அதாவது கூடு விட்டு கூடு பயக்கூடிய வித்தைகள் ஆரவல்லிகள். அப்பேற்பட்ட ஆரவல்லி வெல்வது என்றால் சாதாரணம் அல்ல. அந்த ஆரவல்லியால ஏதாவது என் மகனாகப்பட்ட அல்லிமுத்துக்கு யாராவது இடையூறு வந்து விட்டால் என் கணவன் மகன் அல்லிமுத்து எங்கே கேட்டார். என்ன பதில் சொல்லுமா? மச்சான் வர்றதுக்குள்ள எப்படியாவது நான் அல்லிமுத்து கூட சேர்த்திடுறேன். அப்படி உனக்கு சந்தேகம் இருந்தா அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்த அபிமன்னா இருக்கிறான். அவனை உன்னிடத்தில் தாரவாத்தி கொடுத்துட்டு போறோமா? அப்படியா? ஆமா படிச்சுக்கா. பாப்பா பாப்பா அண்ணா அதாவது அர்ஜுனுக்கும் சுபத்திரைக்கும் இருந்த அபிமன்னனை எனக்கு தாரவாத்து கொடுக்கிறாய். இன்று முதல் உண்மகளை உண்மகன் இவர் இன்று முதல் என் மகன். அண்ணா பிடிங்க
அதாவது என் மகனுக்கு ஏதாவது இடையோடு வந்து விட்டால் இவன் தான் என் மகன். ஆமா. அப்படி வெற்றியோடு வந்து விட்டால் அவன் வரும் வரைக்கும் ஆமா. இன்று முதல் அல்லிமுத்தாகப்பட்டவன் எனக்கு மகன் இல்லை, உங்களுக்கு தான் மகன். எள்ளும் தண்ணியும் தாரவத்து தருகிறேன். சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். அல்லிமுத்து மாமா, நேரான நேர்களுக்கு நெல்லூர் பட்டணம் போற ஆரவள்ளி மாதர்கள் பந்தயத்தை ஜெயம் பெற நிச்சயமே என் தம்பி பார்த்த சொன்னாது அவன் சாஸ்திரம் போய் போகாது. அதனால ஜெயம் பெற்று உங்க மாமமார் 5 பேரும் தலைநிமிர்ந்து நடக்கும்படியாக ஜெயிக்கும். போயிட்டு அப்ப போயிட்டு வரட்டுமா? கிளம்புங்க. எப்படி நான் செல்வது? அதாவது ஆரவள்ளி மாதர்கள், அதாவது முடிச்சுள்ள மந்திரம் கற்றவர்கள், அவளை வெல்வதென்றால் சாதாரணம் அல்ல. அதாவது என் மகன் போவதென்றால் அதாவது நடந்து போன எக்காலம் ஆகும். என் மகன் அதாவது அதிசயக்கிரம ஆரவள்ளி கோட்டை செல்வதற்கு எந்த அகரமும் சகாதேவங்கட்ட மாயப்புரவி, அந்த மாயப்புரவி கொடுத்திருக்கிறார். அப்படி ஆரவள்ளி வெல்வதென்றால் ஏதாவது ஏமா அவன் பாத்துவாமா, அவன் நான் பார்த்து சொல்லிக்கிறேன், அவனுக்கு தெரியும். என்னப்பா மாலை பிறகு கொடுத்துட்டு போக போகட்டும். அம்மா, கேளுங்கள் சபையோர்களே, சகாதேவராகப்பட்டவர் மாமாவாகப்பட்டவர் மாயப்புறவை தந்திருக்கிறார். சென்று இந்த வனத்தை எல்லாம் கடந்து எங்க போகணும்? ஆரவள்ளி தாயே, நல்லூர் பட்டம் போடுறாய். ஆனா அந்த ஆரவள்ளி ஊடு சொல்லு மந்திரம் கட்டுவீங்க, மந்திரம் தந்திரம் உள்ளவங்க. அவளை ஜெயம் பெற்று வந்தா எனக்கு என்ன தர? அவளுடைய மூக்கு முளையை அறுத்து உனக்கு மகனை தோரணமா கட்டுறம்மா. மொழி அறுத்து பின்னால தோறணும். ஆமா, மகனை தடுத்து பின்னால அறுத்து மகனை தோரணம் கட்டுற. அப்படி பாரு, மந்திரம் தருகிறேன். ஆனா அவன் 3 சொல்லு மந்திர தந்திரம் கட்டுவீங்க. சரி, பண்டார பெட்டியில திரும்ப இருக்குது தரே, இதை பெற்றுக்கொண்டு புறப்படுகிறேன். நான் படிச்சு சொல்றேன். இந்த போர்டு என்ன எழுதிருக்கு படிச்சுட்டு வா. நான் படிக்கிறேன். இந்த ஆரவள்ளி மாதர்கள் ஆனா வைக்கக்கூடிய பண்டித்துல ஜெயம் பெற்றா கட்டிக்க பெண். இத அவர்கிட்ட சொல்லக்கூடாது. நான் பொண்டாட்டி இல்ல, அல்லிமுத்து சொல்லக்கூடாது. என்னப்பா ஜெயம் பெற்றா வேண்டியமான பொன் பொருள். ஓ அப்படியா? புறப்பட போகலாம்.